நண்பர்களே, ஃபேஸ்புக்கில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஆக்டிவ் ஸ்டேட்டஸ். அதாவது நீங்கள் ஃபேஸ்புக் உள்ளே வரும்போது உங்களுடைய நண்பரோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ இவர் வந்து ஆன்லைனில் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்கன்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு பச்சை கலர் டாட் இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஃபேஸ்புக்குள்ளே இருக்கீங்க, அதாவது ஆன்லைனுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பற்றி தான் முழுமையான விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் 6 விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் ப்ரொஃபைல் பிக்சரில் ஒரு பச்சை கலர் டாட் இருக்குது. அதாவது நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த பச்சை கலர் டாட் உங்களுடைய நண்பருக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ தெரியக்கூடாது, இன்விசிபிளாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சா இருக்கலாம். நீங்கள் ஆஃப் பண்ணலாம், ஈஸியாக ஆஃப் பண்ணலாம். அதுக்கு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அந்த செட்டிங்ஸை நீங்கள் பார்க்கலாம். பட் இதில் வந்து ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்விசிபிளாக வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை விசிட் பண்ணும் போது யாரெல்லாம் வந்து ஆன்லைனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது. அதுதான் பெரிய ட்ராபேக். ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணுறதும் ஆன் பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. பட் இந்த வீடியோவில் அந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குது, எப்படி ஆஃப் பண்ணலாம், எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் தெரிவிக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுத்தீங்கன்னா இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும்தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பார்க்க போறது ஃபேஸ்புக்கில் நீங்க ஆன்லைன் இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியும் அந்த ஆன்லைன் ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸை வந்து எப்படி ஆஃப் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்றீங்க, நீங்க ஃபேஸ்புக்கை சைன்இன் கொடுத்து உள்ள போய்க்கோங்க. போனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா டாப் ரைட்ல ஒரு 3 லைன் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேஜை ஸ்க்ரோல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேஜை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இதுல பிரைவசின்னு ஒரு தலைப்பு இருக்கும், அதுக்கு கீழே வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஷோ வென் யூ ஆர் ஆக்டிவ். அதாவது ஃபேஸ்புக் நீங்கள் ஓப்பன் பண்ணா சில விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்துகிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும். அதாவது உங்கள் நண்பர்களுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாருக்காவது தெரிவிக்கணும்னா நீங்கள் இந்த ஃபீச்சர் ஆக்டிவ் ஸ்டேட்டஸுக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த டாகில் வந்து நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் டர்ன் ஆஃப் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் இதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போல்லாம் வந்து ஃபேஸ்புக்குள்ளே வரீங்களோ உங்களுடைய நண்பருக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியாமல் போயிடும். பட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு ட்ராபேக் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஆஃப் பண்ணுறது மூலியமா மற்றவங்களுடைய ஸ்டேட்டஸையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. உங்களுடைய நண்பர் வந்து ஆன்லைனில் வந்திருக்காரா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியாது. இது தேவைன்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா இது ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சர் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல பயன்படுத்தி பாருங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன செட்டிங்ஸை பத்தி ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பத்தியும் என்னோட சேனலை பத்தியும் ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.